நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த ஒரு மணி நேரம் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியை பார்க்க போறீங்க. என்னன்னா, உலகினுடைய முதல் திருநங்கை செய்தி வாசிப்பாளர் பத்மினி பிரகாஷ். ஆனா எல்லா நாட்டு மீடியாஸும் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவினுடைய முதல் திருநங்கை செய்தி வாசிப்பாளர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அங்கீகாரம் கொடுத்திருந்தாங்க. எல்லா நாடுகளும் அமெரிக்கா, கனடா, பாகிஸ்தான் இந்த மாதிரி பல்வேறு நாட்டு ஊடகங்கள் அங்கீகாரம் கொடுத்திருந்தாலுமே கூட நம்ம நாட்டு அரசு ஊடகங்களை செய்தி வர்றதா ஒரு உண்மையான அங்கீகாரம். அந்த விதத்தில் ஆல் இண்டியா ரேடியோவில் பத்மினி அவர்கள் எடுத்த இன்டர்வியூவை இன்னைக்கு ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியாக பார்க்க போறோம். ஆல் இண்டியா ரேடியோக்குள்ள அவங்க காலடி எடுத்து வச்சதுலேருந்து பயங்கர பிரம்மாண்டமான வரவேற்பெல்லாம் வேற அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதையெல்லாம் தாண்டி ரெயின்போ எஃப்எம் ஆர்ஜேஸுக்கும் பத்மினி அவர்களுக்கும் இடையே நடந்த ஒரு கலகலப்பான சந்திப்பை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்றதெல்லாம் தெரியப்படுத்திட்டு இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டுடியோக்கு ஒரு முக்கியமான சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருக்கு. அதனால நிகழ்ச்சியில வந்து நானு, அதுக்கப்புறம் ஆனந்தா, ஜீவா எல்லாருமே ரெடியா இருக்கோம் பேசுறதுக்கு ஈகரா. என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் திருநங்கை செய்தி வாசிப்பாளர் அப்படின்னு சொல்லி உலக நாட்டு செய்திகள் எல்லாமே வந்து பறைசாற்றி இருக்கக்கூடிய ஒரு நபர். அவங்க யார் அப்படின்னா பத்மினி பிரகாஷ். அவங்க இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. வெல்கம் வெல்கம் மேடம். ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த நாள், அதாவது தீபாவளி நாளில் உங்களை சந்திக்கிறதுன்றது நிஜமாவே ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அது நீங்க எங்களை பார்க்கறதுக்கு ஸ்டுடியோக்கே வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ இந்த தீபாவளி அப்படின்றது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய தீபாவளிகள்லாம் இருந்திருக்கும், ஆனா இந்த தீபாவளி சிறப்பானதா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். அது எந்த லெவலில் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. நிச்சயமா முதல்ல எல்லா நேயர்களுக்கும் எல்லா மக்களுக்குமே நான் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். முக்கியமாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதில் ஒரு பெரிய சிறப்பான தீபாவளி என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையினுடைய கனவு லட்சியம் நாங்கள் குழந்தைகளாக இருக்கும்போது ரேடியோவில் கேட்குறதோடு சரி, அதில் முக்கியமாக பார்த்தா நம்ம சரோஜ் நாராயணசாமி அவங்க குரலுக்கு வந்து நான் உண்மையிலேயே ரொம்ப 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 ஒரு அடிமை. ஏன்னா அவங்க வாய்ஸை கேட்கறதுக்காகவே நான் காத்துட்ருப்பேன். ஆனால் இன்னைக்கு அதே ஆல் இண்டியா ரேடியோவில் என்ன ஒரு சிறப்பு விருந்தினராக நீங்கள் பேச கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் பார்த்தா இந்த வருஷம் தீபாவளி நான் என்னோட குழந்தையோட செலிப்ரேட் பண்ணுறேன். அது வந்து என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரீம்லி அது ஒரு பெரிய எனக்கு ஸ்பெஷல் தீபாவளி இது. சரி, இவ்வளவு மட்டும் தானா? சரி, இப்போ வந்து அதிகபட்சமா நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா நிறைய மீடியாஸ், அதாவது வேர்ல்டு லெவல்ல இருக்கிறவங்க கூட, குறிப்பா சொல்லணும்னா பாகிஸ்தான்ல கூட வந்து இந்த செய்தியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த செய்தியை வந்து உங்களுடைய பேரை அவங்க சொல்லும் போது உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தது? நிச்சயமா என்னன்னா, ஒரு டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து இந்தியா தான் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப அங்கீகாரம் கொடுத்துருக்குங்கிறத வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து மற்ற நாடுகளுக்கும் இது போகணும். இப்போ உலகத்துல எல்லா பக்கம் ஆண் பெண் பாலர் இருக்கிற மாதிரி திருநங்கைகளும் இருக்காங்க, மூன்றாம் பாலினம். சரியான வாய்ப்பு கொடுத்து அவங்கள உருவாக்குனா நிச்சயமா அதுலயும் திறமசாலிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களாலையும் நாட்டுக்கு நல்லது செய்ய முடியுங்கிற ஒரு கருத்தை தான் வைக்கிறோம். சரி, இப்ப என்னன்னா, உங்களை பார்க்கும்போது இந்த சினிமா வசனங்கள்லாம் வந்து அதிகமா நல்லா பேசுற மாதிரி தெரியுது. நம்ம ஆனந்தா அவர் பார்த்து நீங்க ஏதாவது ஒரு வசனம் பேசி காமிங்க பார்க்கலாம். வசனமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம்னா இந்த திருவிளையாடல் படத்துல பேசுறது, அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கர்ணன் படத்துல சொல்றது அந்த வசனங்கள். ஏன்னா அப்போ உள்ள பழைய திரைப்படங்கள்ல வந்து வசனங்கள், வார்த்தை தெளிவுகள், கருத்துகள் ரொம்ப ஆழமா, என்ன சொல்றது, ஒரு அழுத்தமான ஒரு இது இருக்கும். அந்த விஷயத்துல வந்து அதனாலேயே கூட தமிழ் மேல நிறைய மக்களுக்கு வந்து பற்று ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். சிவாஜி கணேசனோட வசனம் எல்லாம் கேட்கும்போது நரம்பு படைச்சு பேசும்போது நிச்சயமா நமக்குள்ள ஒரு ஒரு உந்துதல், ஒரு உணர்வு ஏற்படும். அந்த விஷயத்துல வந்து நிச்சயமா நானும் கொஞ்சம் நிறைய வசனம் எல்லாம் கத்து வச்சிருந்தேன் அதுக்காகவே. நீங்க பேசி காமிங்க பார்க்கலாம். இப்ப அவருதான் எதிரில இருக்கிற ஒரு டைரக்டர் அப்படின்னா நீங்க எப்படி பேசுவீங்க? திருவிளையாடல் படத்துல இருந்து அந்த வசனம் சொல்லுவாங்க. ஒரு காலம் இருக்க முடியாது, உத்தம ஜாதி பெண்களுக்கும் இதே நிலைதானோ, கற்பு கரசிகளாக விளங்கும் பெண்களுக்கும் இதே நிலைதான். உமது நாக்கிலிருந்து பாக்களை ஏற்றுகிறாளே பாரதி, அவளுக்கும் இதே நிலைதானோ கலைமகள் என்ன. நான் அன்றாடம் வழிபடும் ஈசனுக்கு இடப்பக்கம் அமர்ந்திருக்கிறாளே அன்னை உமையவள் மலைமகள், அவளுக்கும் இதே விதிப்படித்தான். அடுத்ததா படம் எடுத்துன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா இவங்க தான் இல்ல ஹீரோயினா போடலாம். நிச்சயமா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? கண்டிப்பா. சரி, இப்ப நான் ஒரு கேள்வி. இது மாதிரி நீங்க டைலாக் எல்லாம் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிருக்கீங்க இல்லையா? இப்போ ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு, இப்போ டிவில நியூஸ் ரீடரா இருக்கீங்க, இப்போ ரேடியோக்கும் வந்தாச்சு, அடுத்ததா வந்து சினிமால ஒரு சான்சஸ் இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. பட் அப்படி வரும்போது எந்த ஹீரோ கூட நடிக்கலாம் அப்படின்னு இருக்கீங்க? ஒரு ஆசை.
அது வந்து நிச்சயமா அந்த வாய்ப்பு வரும்போது நான் வந்து கட்டாயம் சொல்றேன். சரி, இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஆனா திரைப்படங்கள்ல தோன்றி இருக்காங்கன்னு நினைக்கிறோம், கரெக்டா? நிச்சயமா. எந்த படங்கள்ல? ஒரே ஒரு திரைப்படத்துல வெள்ளி திரையில வந்திருக்கேன். ஓ. சின்ன திரையில நிறைய இதுல பங்கெடுத்திருக்கேன். அப்ப இந்த நியூஸ் ரீடரா இருக்கிறது அப்படின்றது, அதாவது ஸ்கிரீனுக்கு முன்னாடி இருக்கிறது புதுசு இல்ல, செய்தி வாசிப்பாளரா இருக்கிறது தான் புதுசு இல்லையா? முதல் தடவை நீங்க படிச்ச செய்தி என்ன? முதல் தடவை படிச்ச செய்தி வந்து பாரத பிரதமர் வந்து கொடியேற்றி சுதந்திர தினத்தை கொண்டாடின விஷயத்தை தான் நான் முதல் முறையா படிச்சேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் ஏர்ல நான் செய்தி வாசிச்சது வெளியிடப்பட்டது. சோ அப்போ அதுவே வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இல்லையா? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து முதல் முறையா செங்கோட்டையில கொடியேற்றுறாரு, அந்த நிகழ்வை நீங்க படிச்சிருக்கீங்க. நிச்சயமா. அது வந்து திருநங்கைகளுக்கு ஒரு மறு சுதந்திரம் மாதிரி தான் இதை நான் நினைக்கிறேன். நீங்க வந்து ஒரு செய்தியாளர், பத்திரிகையாளரா இருக்கீங்க. அது போக வந்து உங்களுக்கு பரதநாட்டியத்திலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம். இந்த இன்ட்ரெஸ்ட் வரதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லலாம்? நிச்சயமா என்னன்னு கேட்டா, என்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கை துவக்கமே பாத்தீங்கன்னா பரதக்கலை தான். அந்த கலையில இருந்து தான் என்ன கொஞ்சம் கொஞ்சமா மெருகேத்திட்டு இருந்தேன். முக்கியமா பார்த்தா திருநங்கைகளுக்கு வந்து பெண்ணியல் துறை மேல ஆர்வம் அதிகம். அப்ப அதுக்கு ஒரு வடிகால் வேணும் இல்லையா? அதுக்கு வந்து பரதநாட்டியத்தின் மூலமா தன்னுடைய பெண்மைய, தன்னுடைய நளினத்தை, லாசியத்தை அத்தனையுமே வெளிப்படுத்தக்கூடிய பாவங்கள் நிறைந்ததுதான் பரதம்னு சொல்றோம். அதனாலதான் பாவ ராக தாளம் தான் பரதம்னு நம்ம ஷார்ட்டா சொல்றோம். அதனால தன்னுடைய உணர்ச்சிகள் எல்லாமே வெளிக்காட்டக்கூடிய ஒரு வடிகால் எதுன்னு கேட்டா அந்த பரதக்கலையை நிச்சயமா சொல்லலாம். அதன் மூலமா நிறைய பெரிய விவிஐபிக்கள் முன்னாடி எல்லாம் அடிப்பரிசு வாங்கியிருக்கேன். நிறைய சின்னத்திரைகள்ல கூட பரதம் இது பண்ணிருக்கேன். நிறைய அரங்கேற்றம் பண்ணிருக்கேன். சோ இப்போ நீங்க இந்த நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த மிஸ் தமிழ்நாடு, மிஸ் கோவை இந்த மாதிரியான பட்டங்கள் கூட வாங்கியிருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி என்னென்ன பட்டங்கள்லாம் வாங்கியிருக்கீங்க, எந்த வருஷங்கள்ல எல்லாம் வாங்கியிருக்கீங்க? 2007ஆம் வருடம் மிஸ் குவாக்கம் சொல்லிட்டு மிஸ் தமிழ்நாடு திருநங்கைகளுக்கான அழகி போட்டியில முதலிடம் வாங்கினேன். அதுக்கப்புறம் 2009ஆம் வருடம் வந்து மிஸ் இந்தியா அவார்டு வாங்கினேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இலக்கிய போட்டிகள், கருத்தரங்குகள், மாநாடுகள் இதுல எல்லாம் கூட கலந்துருக்கு. உங்களுடைய வளர்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா ஏதோ ஒரு சக்தி என்னை இழுத்துன்னு போறதுன்னு மட்டும் தெரியும். இது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு நடத்திக்கான ஒரு அறிகுறி. இதன் மூலம் மக்கள் மத்தியில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படணும். இல்ல, நீங்க வந்து முன்னாடி வந்து ஒரு பழைய காலத்துல ஒரு டைலாக்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ரீசெண்டா நிறைய பிலிம்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்குது. இந்த ரீசெண்டா ரிலீஸ் ஆகிற படத்துலயும் நிறைய பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்குது. இதுல வந்து உங்களுக்கு மனம் கவர்ந்த ஒரு பஞ்ச் டைலாக் அப்படின்னு சொன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? ஒரே ஒரு டைலாக் சொல்லலாம். அது என்னன்னா, நீங்க யோசிக்கிறத பார்த்தா ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சிருக்கீங்க போல் இருக்கு அந்த டைலாக் பத்தி எல்லாம். நிச்சயமா. ரஜினிகாந்த் வந்து ஒரு இது சொல்லுவாரு, கடவுள் வந்து கெட்டவங்களுக்கு எல்லாம் கொடுப்பான், ஆனா அது நிலைக்க வைக்க மாட்டான். நல்லவங்க கஷ்டப்படுவாங்க, ஆனா அவங்களோட தான் நிலைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா? அந்த டைலாக் ரொம்ப பேசி காட்ட முடியுமா? கொஞ்சம் திங்க் பண்ணு. சரி, ஓகே. அவரு இப்ப ரஜினிகாந்த் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. ரஜினிகாந்த்லயே நிறைய டைலாக்ஸ் எல்லாம் இருக்கு. சோ உங்களோட ஸ்டைல்ல நீங்க சொல்லி காமிங்க பார்க்கலாம். அதுல ஏதாவது 2-3 டைலாக்ஸ் இப்போதைக்கு தக்க ஞாபகத்துக்கு வர பரவாயில்ல. அப்ப நிறைய இருக்கு, ஆனா இந்த நேரத்துல வந்து சடனா அவங்களால சொல்ல முடியல அப்படின்றீங்க. சரி, இப்ப வந்து இந்த கவிதை, இப்போ வந்து குறிப்பா கலைத்துறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கு. அதை ஒட்டி தான் இந்த கதை, கவிதை எழுதக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். சோ அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் உங்களுக்கு உண்டா? நிச்சயமா. இப்ப எப்படி என்னுடைய உணர்வுகளை வந்து வெளிக்காட்டிக்கிறதுக்கு பரதக்கலை தேர்ந்தெடுத்தனும், என்னுடைய தனிமையில என்னுடைய மனப்பகிர்வை வந்து எழுத்து மூலமா இது பண்றதுல கவிதைகள், ஒரு சிறுகதை கூட எழுதியிருக்கேன். ஆனா அது எனக்குள்ள மட்டுமே இருக்கு. நிச்சயமா அது வெளியிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. ஏன்னா எழுத்துக்கள் மூலமா தன்னுடைய மனப்பகிர்வை வந்து தாராளமா வெளிக்கொட்ட முடியும். கோபமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, கடகடன்னு ஒரு பேப்பரை வச்சுட்டு பேனால எழுதணும்னா வார்த்தைகள் என்னதான் வருதுன்னு தெரியாது, அப்படியே சரளமா பிரவாகம் மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி. நிறைய விஷயங்கள் நீங்களும் பகிர்ந்துட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு பிடித்தமான ஒரு பாடல் ஒன்று சொல்லுங்களேன். கற்பகம் படத்துலயும் இதய கமலம் படத்துலயும் மலர்கள் நனைந்தன பனியாலே அப்படின்னு சொல்றாங்க. உங்க குரல் ரொம்ப அருமையா இருக்கு. எங்களுக்காக அந்த பாடல் பாடி காட்ட முடியுமா? அட நிஜமாதான், இதுல என்ன இருக்கு, நீங்க கண்டிப்பா பாடிதான் காமிக்கணும். ஐயோ, அபிநயம் வேணா காட்டுறேன். அதாவது ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, மயிலத்தான் ஆட சொல்லணும் சரியா, குயில பாட சொல்லணும், காகத்தை பாட சொல்லக்கூடாது. அப்படி நீங்க சொல்லலாம், நீங்க வேணா அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஆனா எங்களுடைய பார்வையில நீங்க குயிலா தான் தெரியுறீங்க. நான் மயிலாவே இருக்க விரும்புறேன், ஏன்னா எனக்கு ஆடத்தான் தெரியும், பாட வராது. சரி,
இப்போ வந்து இலக்கியம் என்ற போட்டிகள்னு சொல்லுவாங்க. ஸ்கூல்ல எடுத்துட்டோம்னா வச்சுக்கோங்க, இலக்கியம் என்ற போட்டிகளா பிரிச்சாங்கன்னா கவிதை, கட்டுரை, பேச்சு போட்டி, பாட்டு போட்டிகள் எல்லாம் சொல்லுவாங்க. அது போக விளையாட்டு போட்டிகள் அப்படின்னு கலந்துருக்கீங்க போல இருக்கு, இவ்வளவு வரிசையா சொல்லும் போது. சரிங்க, கண்டிப்பா. இப்போ வந்து விளையாட்டு போட்டிகள்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து இலக்கியம் சார்ந்த விஷயங்களே சொல்லியிருக்கீங்க. இது போக விளையாட்டு போட்டிகள் அப்படின்னு கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான ஒரு விளையாட்டு. ஆனா நிச்சயமா அந்த விளையாட்டெல்லாம் இன்னைக்கு அழிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். தாயக்கட்டை விளையாடுவோம், பல்லாங்குழி விளையாடுவோம். அதெல்லாம் என்ன சொல்றது, அதெல்லாம் ஒரு பாரம்பரியமான விளையாட்டு. என்னன்னா உட்கார்ந்த இடத்துல கைகளுக்கு நல்ல ஒரு பயிற்சி. அது மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறது. இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அது இல்லாம போனது ரொம்ப வருத்தமா இருக்கு. அன்னைக்கு டிவி இந்த இதெல்லாம் கிடையாத காலத்துல ரேடியோல ஒரு பக்கம் பாட்டு ஓடிட்டு இருக்கும், நாங்க பாட்டுக்கு பல்லாங்குழி விளையாண்டுட்டு இருப்போம். அதுல எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்துகிட்டோம் தெரியுமா? ஆனா இன்னைக்கு அதெல்லாம் இந்த குழந்தைங்க வந்து ரொம்ப மிஸ் பண்றாங்க. அது ரொம்ப வேதனையா இருக்கு.